பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இந்த அற்புதமான நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மதிப்பு மிகுந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒருங்கிணைத்து தெருமுனை பிரச்சார கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதுமே நடத்தி கொண்டிருக்கின்றோம். நேற்று சாயங்காலம் வரைக்கும் 10,300 இடத்துல தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நாம் நடத்தி இருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மதிப்பு மிகுந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் பெருமக்கள் பங்கேற்றிருக்கின்றார். ஒரு பெரிய மாநாடு, எவ்வளவு பெரிய மாநாடாக இருந்தாலும் கூட எல்லா மக்களும் அந்த மாநாட்டுக்கு வர முடியாதுங்க. ஆனா ஒரு தெருமுறை பிரச்சார கூட்டமாக இருக்கும்போது அந்த கடைக்கார அண்ணன் கடையில இருந்து வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. அந்த பக்கம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட வேறு வேறு வேலையில் இருந்தாலும் கூட என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. அதனால ஒரு அரசியல் கட்சியினுடைய குறிக்கோளை, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் மிக வேகமாக நம்முடைய பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடலாம். ஏன்னா அவங்கதான் முடிவு செய்யறாங்க எந்த ஆட்சி இருக்க வேண்டும், எந்த ஆட்சி செல்ல வேண்டும் என்று. பெரும்பாலும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அந்தந்த கட்சிக்கே தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா சாதாரண பொதுமக்கள் மட்டும்தான் முடிவு செய்து ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் அந்த பொதுமக்களுடைய கையில் இருக்கு. அதனால அற்புதமான அந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லாம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர் பெருமக்கள், தலைவர் பெருமக்கள், பொதுமக்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, மேடையின் மீது நம்முடைய மரியாதைக்குரிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார்கள். கவுண்டபாளையம் தொகுதியினுடைய ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர், மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் PRG அருண்குமார் அவர்கள் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். இந்த மண்ணினுடைய மைந்தன், அவருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொருவர் அற்புதமான ஒரு பண்பாளர், பேச்சில கூட ரொம்ப ஒரு கண்ணியமாக, ரொம்ப ஒரு அற்புதமாக பேசக்கூடிய ஒரு மனிதர். இந்த ரோட்டை தாண்டோன்னே அந்த பக்கம் சிங்கை சட்டமன்ற தொகுதி, அதனுடைய சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் KR ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் சாமி என்கின்ற குமாரசாமி அண்ணன் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும், என்னுடைய பின்னாடி ராஜு அண்ணன் இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை தலைவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அற்புதமான தலைவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ரமேஷ் அவர்கள், மாநிலத்தினுடைய செயலாளர், இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்து நமக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்த அண்ணன் நந்தகுமார் அவர்கள், இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்கம் ஊக்கம் கொடுத்த அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இன்னும் ஒரு 50 நாட்கள்ல நாம் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். எத்தனையோ தேர்தலை சந்தித்திருக்கின்றோம். ஆனா அந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தல். காரணம், ஒரு 4.5 ஆண்டுகள்ல தமிழகம் எப்போதாவது இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, இதற்கு முன்பு 2006 11 வரை நடந்த பொழுது எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய வரலாற்றுல ஒரு இருண்ட ஆட்சி என்று நாம் சொன்னோமோ, இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் எல்லாம் முடிவு செய்து, மரியாதைக்குரிய அம்மா புரட்சி தலைவி அவர்கள் தலைமையில தமிழகத்தினுடைய சரித்திரமாக ஒரு முறை அல்ல 2 முறை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடிய திமுக வேண்டாம் என்று 2011 21 வரை ஆட்சி கட்டல் அமர்த்தியிருந்தார். இன்னைக்கு அதை விட ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது. 2006 11 வரை அவர்கள் செய்த கொடுமைக்காக 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க என்பதை போல இந்த 4.5 ஆண்டுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 10 மாதம். நிச்சயமாக நமக்கு வேண்டாம் என்று எல்லோரும் முடிவெடுத்து எப்ப தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தலாக இது நடந்திருக்கிறது. நான் காரணம் சொல்றேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கர்ம வீரர் காமராஜர் ஐயா குமரியில போட்டியிட்டு காங்கிரசினுடைய ஒரு தலைவராக இருந்து வெளியே வந்து கட்சி உடைந்த பிறகு கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப கலைஞர் கருணாநிதி சொன்னாங்க, நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் தான் அரசியல். குமரிக்குள்ள போனாவே தொந்தரவு பிடிச்ச மக்கள், அவங்க எல்லாம் தொல்லை பிடிச்ச மக்கள்.
அதனால குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார்கள். காரணம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்காக. இன்னைக்கு அதே கருணாநிதி ஐயாவுடைய பேரன் திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மக்களை பத்தி சொல்றாரு. ஒரு மேடையில எல்லாரும் இருக்கிறாங்க. சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் மேடையின் மீது இருக்கிறார். தயாநிதி மாறன் சொல்றாரு, கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களை பார்க்கணும். அவங்களை கெடுக்க மாட்டாங்க, ஆனா பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கோயம்புத்தூர் மக்கள் கெடுத்துருவாங்க. அப்படி எப்படி ஒரு காலத்துல குமரி எங்கள் தொல்லை என்று சொல்லி கன்னியாகுமரி இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில வந்ததே கிடையாது. எப்பாச்சும் ஒரு எம்எல்ஏ இங்க வருவாங்க. கோயம்புத்தூர் அவளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கூட கோயம்புத்தூர் பகுதியினுடைய மக்கள் ஒரே குரலாக நாங்கள் எந்த காரணத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்னதற்காக நமக்கு கிடைச்ச முதல் பனிஷ்மெண்ட்டுங்க. புதிதாக ஆட்சி வந்த பிறகு அந்த நேரத்தில் கொரோனா கோவிட் இருந்தது, பெரும் தொற்று. தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திற்கும் கோவிட் மருந்த மத்திய அரசு கொடுப்பதை பிரித்து கொடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கோயம்புத்தூர் மக்களுக்கு கோவிட் மருந்த குறைவாக கொடுத்தார். இங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை பேசினாங்க, சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்தினாங்க. அதன் பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சுத்தி பார்க்கறதுக்காக வந்தார். ஏன்னா ஆட்சிக்கு வந்தவுடன் கோயம்புத்தூர் மக்களுக்கு இவர்கள் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, எங்களுக்கு ஓட்டு போடல, உங்களுக்கு கோவிட் மருந்து குறைவாக கொடுப்போம். பிரச்சனை செய்த பிறகு மருந்து அதிகரித்தது. அதை இன்னைக்கு கலைஞருடைய பேரன் திரு தயாநிதி மாறன் சொல்லுகின்றார், கோயம்புத்தூர் மக்கள் அவங்க குசும்புக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் போய் கெடுத்துட்டு வந்துருவாங்க. கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற கனவை கெடுக்கக்கூடிய மக்கள் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்கள், எதற்காக இதை சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் என்றால், கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறனாலையும் தேர்தல் நேரத்தில் சில விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் என்பதற்காக ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. ஏன்னா நல்லவர்கள் எப்பொழுதுமே ஒரு கண்ணத்தில் அறையும் பொழுது இன்னொரு கண்ணத்தையும் காட்டிட்டு போவாங்க. ஆனால் இந்த முறையும் கூட நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியில தமிழ்நாடு முழுவதும் ஒரே எண்ணத்தில் இருக்கிறாங்க. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் பகுதியில எல்லா தொகுதியிலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணத்தையும் கூட உங்கள் மனதில் வைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. தொழில் இங்கே வளம் பெற வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஸ்பின்னிங் மில் மட்டும் பாருங்க, கடந்த 3 ஆண்டுகள்ல 325 ஸ்பின்னிங் மில் இந்த பகுதியில மூடி இருக்கிறாங்க. இந்து பத்திரிகை நேற்றுதான் அதை காலையில பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 325 ஸ்பின்னிங் மில் ஏன் மூடுறாங்கன்னு கேட்டாங்க. ஐயா, ஒரு யூனிட் கரண்ட் 9 ரூபாய் 25 பைசா. யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம். 9 ரூபாய் 25 பைசாக நீங்க ஒரு யூனிட் கரண்ட் வாங்கி எப்படி ஒரு மனிதன் ஒரு தொழில் நடத்த முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. எதுக்குங்க ஐயா இவ்வளவு அதிகமா நீங்க கரண்ட் கொடுக்கறீங்க, ரேட் கொடுக்கறீங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்தவரை டான்ஜென்கோ மத்திய மாநில அரசுடைய ஒரு அமைப்பு கரண்ட உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்க வேண்டிய டான்ஜென்கோ அது இன்னைக்கு 1,73,000 கோடி கடன்ல இருக்கு. 1,73,000 கோடி கடன்ல இருக்கக்கூடிய நிறுவனம் அங்க இருக்க வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே அவர்களுக்கு சரியா இருக்கு. இந்தியாவில் எந்த ஒரு மின்னணு நிறுவனமும் கூட உற்பத்தி செய்து கரண்ட உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டிய நிறுவனம் 1,73,000 கோடி கடன்ல. கோயம்புத்தூர் போன்ற தொழில் வளம் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாயப்படி பார்த்தா கரண்ட் விலையை குறைச்சு கொடுத்து தொழிற்சாலையை பெருக்கி இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கும். எதுவுமே செய்யல. அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மன்னித்து போக கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021க்கு பிறகு நெட் பவர் ஜெனரேஷன் மொத்தமா புதிதாக கரண்ட் அடிஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க? 0. புதிதாக எத்தனை மாவட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள்? 0. புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகள் அரசு சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட 4 விஷயத்தை பண்ணிருக்கலாம். படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட. ஆனா எதுவும் கூட செய்ய மாட்டேன், செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு ஆட்சி இன்னைக்கு 5 ஆண்டுகளை கழிக்க போறாங்க. ஏன்? முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. வந்தவுடன் முதல்ல சொல்றது, நாங்க ஜிடி நாயுடு பாலத்தை கட்டணும். ஆனா மரியாதைக்குரிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி முடியும் தருவாயில அடிக்கல் நாட்டப்பட்ட பாலம் இது. ஆனா காலத்தினுடைய கட்டாயம் ஆட்சிக்கு திரும்ப வர முடியாத காரணத்துல திரும்ப 4 ஆண்டு கழித்து முடித்து இன்னைக்கு பாலத்தை கட்டி இருக்கிறாங்க.
மரியாதைக்குரிய மிக நல்ல பெயராக ஜிடி நாயுடு ஐயா பேரை வச்சதை மட்டும்தான் ஒழுக்கமா பண்ணிருக்கிறாங்க. வேற எதுவுமே அவர்கள் சரியாக செய்யல. அதனால எதை காட்டி இவர்கள் தம்பட்டம் அடித்தாலும் கூட இவர்கள் ஆட்சியில் அது உருவானது கிடையாது. இதற்கு முன்பை ஆட்சியில